வருமான்னு தெரியலையே. சார் போடா போ வேகமா. சார் பிபி செக் பண்ணணும். உங்க கை கொஞ்சம் நிவர்த்துங்க சார். பிபி நார்மல் ஆயிட்டு. சிஸ்டர் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், பிபி எடுக்கிறீங்களே அப்படி என்ன டெஸ்ட் எடுக்க சொல்லி காவி உங்ககிட்ட சொன்னாங்க? பிளட் சுகர், பிபி லெவல் அவங்க பார்க்க சொன்னாங்க. ஹெப்படைட்டிஸ் பி பார்க்க சொன்னாங்க. லிவர் ஃபங்க்ஷனும் பார்க்க சொல்லிருக்காங்க. கிட்னில ஏதோ ப்ராப்ளம் உண்டோ, ஸ்டோன் ஏதோ உண்டோன்னு பார்க்க சொல்லிருக்காங்க. அப்புறம் தைராய்டு ஏதோ உண்டோன்னு பார்க்க சொல்லிருக்காங்க. கடைசியில HIV பாசிட்டிவ் உண்டோன்னு பார்க்க சொல்லிருக்காங்க. HIV பாசிட்டிவ்னா சாருக்கு எய்ட்ஸ் உண்டோன்னு பார்க்க சொல்லிருக்காங்க. என்னது என்னமா இதுக்கு மேல என்னென்ன டீடைல் வேணாம் எங்கள் காவி மேடத்துக்கிட்ட கேட்டுக்கோங்க. வரட்டு சார். வர மேடம். என்னமா இது காவி எதுக்கு டெஸ்ட் எடுக்க சொல்லிருக்கு? டேய் அவ கொஞ்சம் வித்தியாசமான ஆளா தாண்டா இருக்கா. பாப்போம். இப்பதானே சாம்பிள் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏய் போஸ் HIV பாசிட்டிவ்ல வந்துறாங்கல. வெளிய ஒரு மாதிரி வாட காத்து அடிச்சிட்டு இருக்கு. நீங்க வெளியில எல்லாம் ஒண்ணும் தூங்க வேண்டாம். உள்ளே படுத்து தூங்குங்க. பரவாயில்ல நாங்க வெளியவே படுத்துக்கிறோம். நேத்து இப்படிதான் சொன்னீங்க. உங்களை கஷ்டப்பட்டு நான் உள்ள கூட்டிட்டு வந்து படுக்க வச்சேன். நீங்க உள்ள வந்ததுமே வெளியில இடி விழுந்துருச்சு. இன்னைக்கு என்ன அதே சொல்ல வைக்கிறீங்களா? அதுக்காக இடி தினமும் வந்து வெளியே விடுமா என்ன? ஒருவேளை விழுந்துச்சுன்னா இவளே விழ வச்சிருவா போல. சரி இடி விழலன்னு வச்சுக்கோங்க. மழை வந்துச்சுன்னா மழையில நனைஞ்சுக்கிட்டே நீங்க அப்படியே படுப்பீங்களா? உள்ளே தூங்குங்க. அடேங்க அப்பா, அக்கறையும் பாசமும் ரொம்ப தான் பிச்சுக்கிட்டு வருது. உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது இல்ல? இத பாருங்க, உங்க மேல எனக்கு கோவம் இருக்கு, வருத்தம் இருக்கு. அதே மாதிரி என் மேலயும் உங்களுக்கு கோவம் வருத்தம் இருக்குது. அதுக்காக ஒருத்தருக்கு இன்னொருத்தர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எக்கேடு கேட்டு போனாலும் பரவாயில்லன்னு அதை பத்தி எந்த கவலையும் இல்லன்னு சொல்லி நம்ம ஒண்ணும் வாழ்ந்துகிட்டு இல்ல. அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். தேவையில்லாம வெளியே படுத்து உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. உள்ளே தூங்குங்க. நான் அப்படிதான் சொல்றேன். தனோ நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி தள்ளி படுத்துக்கோங்க. அவர் இன்னைக்கு உள்ளதான் தூங்க போறாரு. சரி தமிழ், நீங்க ரெண்டு பேரும் வேணா இங்க ஒன்னா தூங்குங்க. நாங்க ரெண்டு பேரும் வேணா வெளியே வாசல்ல தங்கிக்கிறோம். சும்மா சொன்ன தமிழ். உள்ளே படுத்து